டாட்சன் ரெடிகோ உங்களுக்கு 17 மாடல் சிங்கிள் ஓனர்ஷிப் 18 ரெஜிஸ்ட்ரேஷன் உங்களுக்கு. அதே மாதிரி உங்களுக்கு வண்டி ஃப்ளட் எஃபெக்ட் ஆனது, மீட்டர் டேம்பர் ஆனது, மேஜர் இம்பாக்ட் ஆன வெஹிக்கிள்ஸ் இருக்கு. இது உங்களுக்கு 42,000 ஓடி இருக்கு. உங்களுக்கு சர்வீஸ் ரெக்கார்டுங்களா? சர்வீஸ் ரெக்கார்டு இருக்கு, நம்ம செக் பண்ணிக்கலாம். மேக்னா பிளஸ் வேரியன்ட் சிங்கிள் ஓனர்ஷிப், கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா 29,000 தான் பாத்தீங்கன்னா ஸ்விஃப்ட் நம்ம கிட்ட 2 வண்டி இருக்கு. இந்த வண்டியோட கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா வெறும் 18,000 தான் ஓடி இருக்கு. வண்டி புது வண்டி மாதிரி நிக்குது. நியூ வண்டி தான் உங்களுக்கு. கிலோமீட்டர் 26,000 தான் ஓடி இருக்கு. சிங்கிள் ஓனர் தான் உங்களுக்கு. எர்டிகா மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா நல்ல டிமாண்ட்ல இருக்கிற வண்டி உங்களுக்கு. அதுவும் நம்ம டீசல் வண்டி தான் கொண்டு வந்திருக்கோம். இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம் பார்த்தோன்னா கோயம்புத்தூரோட பிரம்மாண்டம் கார்ஸ் 24 தான் இருக்கும். இந்த கார்ஸ் 24 கோயம்புத்தூர் பிக்கஸ்ட் நம்ம ஷோரூம் சொல்லலாம். யூஸ்டு கார் பொறுத்தவரைக்கும் இவங்க கோயம்புத்தூர் மட்டும் கிடையாது, ஆல் ஓவர் இந்தியாவிலும் உங்களோட பிரான்ச் இருக்கு. உங்களோட பிரான்ச் பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் இந்தியாவில் 36 பிரான்ச் இருக்க மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மூலம் அதர் கண்ட்ரிலையும் பிரான்ச் ஓப்பன் பண்ணிருக்காரு சொல்லியிருக்காங்க. மொத்தம் 80 கார் நிக்குது. வர இங்க இருந்து அதெல்லாம் ஒரு 80 கார் பக்கம் நிக்க வச்சிருக்காங்க ஒரே இடத்துல. உங்களுக்கு எந்த மாதிரி பட்ஜெட்ல கார் வேணாலும் அந்த மாதிரி பட்ஜெட் இந்த வீடியோல எடுத்துக்கலாங்க. மொத்தம் உங்களுக்கு பிடிச்ச கார் இந்த தீபாவளிக்கு நீங்க கார் எடுக்கணும்னு நினைச்சா இந்த வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சூப்பரா இருக்கும் ப்ரோ. நம்ம கார்ஸ் 24 வரக்கூடிய லொகேஷன் சொல்லிருங்க. லொகேஷன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒண்டிப்பூர் போற ரோடு உங்களுக்கு சேம் சாந்திகிரி தாண்டதுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரைட் சைடு விவேகானந்த நகர் உங்களுக்கு. லொகேஷன் கீழே பின் என்ன கார் வந்து மொத்தம் 3 லைன் நிப்பாட்டி வச்சிருக்கு. 80 கார் போகும். 80 கார் கிட்ட இருக்கு. இதெல்லாமே ஆப்ஷன்ஸ் பண்ணி உங்களுக்கு கம்மியா தான் இருக்கு. ஏன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் வந்துட்டே இருக்கும். சரி நம்ம இருக்கிற வண்டியும் நம்ம லைவா பார்க்கலாம். சரி, என்னென்ன ஆப்ஷன்லாம் கொடுக்க போறீங்க இந்த கார்ஸ் 24ல? ஆப்ஷன்ஸ் இருக்கு. சேம் கஸ்டமர் எப்படி வேணுமோ நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். எந்த வண்டியா இருந்தாலும் 2012 இருந்தாலும் சரி, 2025 இருந்தாலும் சரி, அது கஸ்டமரோட ஆப்ஷன். ஓகே, எத்தனை மாசம் வாரண்டி கொடுப்பீங்க? வாரண்டி 3 years வரைக்கும் பிளான்ஸ் இருக்கு. என்ன ப்ராப்ளம் இருந்தா நீ காரை எக்ஸ்சேஞ்ச் பண்ண உங்களுக்கு இன்கேஸ் இன்ஜின் கியர் பாக்ஸ் ஏசி கம்ப்ரஸர் ஏதாவது இஷ்யூஸ் அப்படின்னா நீங்க தாராளமா வாரண்டி கிளைம் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ரிட்டர்ன் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 30 நாள் வரைக்கும் ரிட்டர்ன் ஆப்ஷன்ஸ் இருக்கு. எந்த ஒரு ஆப்ஷன் வெளியே எங்கேயுமே கிடையாது உங்களுக்கு. நம்ம கிட்ட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அப்ளையோட இருக்கு உங்களுக்கு. இன்கேஸ் நீங்க டைரக்டா கஸ்டமர் விசிட் பண்ணாங்கன்னா டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணிடுவாங்க. ரிட்டர்ன் ஆப்ஷன் என்ன அதுல கவர் ஆகுங்க? இன்கேஸ் வண்டி கஸ்டமர் எடுத்து வண்டி உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா இன்கேஸ் 999 கிலோமீட்டர்ஸ்க்குள்ள 1 month இன்கேஸ் பிடிக்கலன்னா தாராளமா ரிட்டர்ன் பண்ணலாம். 1000 கிலோமீட்டருக்குள்ள கண்டிப்பா. வண்டியில எதுவும் உங்களுக்கு மேஜர் டென்ட்ஸ் இருக்கக்கூடாது, டென்ட் ஸ்கிராச்சஸ் எதுவும் இருக்கக்கூடாது. கிலோமீட்டர்ஸ் வந்துட்டு பார்ப்பாங்க. 30 daysக்குள்ள இருக்கணும். எக்ஸஸா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆக்சரிஸ் லோட் பண்ணிக்கூடாது. இந்த மாதிரி சில விஷயங்கள் எல்லாமே இருக்கும். ஓகே ஓகே. ஆமாத்த நீங்க கார் எடுத்தனா ஒரு ட்ரையல் பாத்துக்கலாம். கண்டிப்பா. அதே மாதிரி நீங்க மெக்கானிக் வச்சு நீங்க செக் பண்ணிக்கலாம். டெலிவரி முன்னாடியே பாத்தீங்கன்னா மெக்கானிக் வச்சு செக் பண்றதுனால பண்ணிக்கலாம். ஓகே, நீங்க வந்து ஒரு ட்ரையல் ஒரு 1000 கிலோமீட்டருக்கு ட்ரையல் பார்த்துட்டு உங்களுக்கு கார் பிடிக்கலாம், நீங்க மாத்திக்கலாங்க. எல்லா காருமே இருக்குது. நம்ம எந்த பட்ஜெட்ல எந்த பட்ஜெட்ல பார்க்க போறோம்? ஸ்டார்டிங் பாத்தீங்கன்னா 1.73 ல ஸ்டார்ட் ஆகும். லோ பட்ஜெட். ஓகே, நம்ம கிட்ட டாப் பாத்தீங்கன்னா 20 வரைக்கும் இருக்கும். 20 lakhs வரைக்கும் இருக்கும். ஓகே ப்ரோ, இந்த வீடியோ நீங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போவோம். இன்னைக்கு நம்ம பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா டாட்சன் ரெடிகோ உங்களுக்கு 17 மாடல் சிங்கிள் ஓனர்ஷிப் 18 ரெஜிஸ்ட்ரேஷன் உங்களுக்கு. சேலம் வண்டி ஒயிட் கலரு. உங்களுக்கு கிலோமீட்டர் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீசெண்டாக தான் ஓடி இருக்கு. டயர் பாயிண்ட்லேருந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா பிராண்ட் நியூவில் அப்படியே இருக்கு. சேம் அதே மாதிரி இன்டீரியர்லாம் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு சீட் கவர்ஸ்லேருந்து எல்லாமே அப்டேட் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு. ஏசி பேசிக் வேரியன்ட் உங்களுக்கு. ஏசி இதில் ப்ளோயர் ஆப்ஷன் மட்டும்தான் வரும் உங்களுக்கு பேசிக் வேரியன்ட்டு. ஓகே, இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ண ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1.73 வரும் உங்களுக்கு. இதான் உங்களுக்கு ஸ்டார்டிங் பிரைஸ் உங்களுக்கு. 1,73,000 1.73 வரும் பிரைஸ். இந்த வண்டிக்கு லோன் பண்ண முடியுங்களா? இந்த வண்டிக்கு தாராளமா பண்ணலாம். கஸ்டமர் ப்ரொஃபைல் நல்லா இருந்துச்சுன்னா மேக்ஸிமம் ஃபண்டிங் கூட ட்ரை பண்ணலாம். ஓகே, இனிஷியல் பேமெண்ட் எவ்வளவு வருங்க? இனிஷியல் பேமெண்ட் கஸ்டமர் ப்ரொஃபைல் நல்லா இருந்துச்சுன்னா மேக்ஸிமம் ஒரு 40-50 ரூபாய்க்குள்ள வரும். கண்டிப்பா. ஓகே, அடுத்த வண்டி பாத்தீங்கன்னா உங்களுக்கு மாருதி ஸ்டிங்ரே உங்களுக்கு 2015 மாடல் சிங்கிள் ஓனர்ஷிப் உங்களுக்கு. கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா 98,000 ஓடி இருக்கு. வண்டி நீட்டா இருக்கு. பொள்ளாச்சி வண்டி உங்களுக்கு. டயர் பாயிண்ட்ல இருந்து எல்லாமே 70% மேலேயே இருக்கு. வண்டியோட அவுட் அப்பியரன்ஸும் சூப்பரா இருக்கும். சில்வர் கலர் வெஹிக்கிள் உங்களுக்கு. அதே மாதிரி இன்டீரியர் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரிஜினாலிட்டி அப்படியே இருக்கும். அந்த கிலோமீட்டர்ஸ் ஒன்று ஃபீலும் இருக்காது உங்களுக்கு. இன்டீரியர் எல்லாமே நீட்டாக இருக்குது. கஸ்டமர் இருக்கு இந்தியா. கண்டிப்பாக கஸ்டமர் நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. கிலோமீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 98 ஓடி இருக்கு. ஆனால் வண்டி நீட்டாக இருக்கும். நல்லா ஸ்பேஸியஸாக இருக்கும். வண்டி ஸ்பேஸும் இருக்கும், ஹைட்டும் இருக்கும் உங்களுக்கு. வயசானவங்களுக்கு ஹைட்டாக இருக்கிறது எல்லாமே கொஞ்சம் பெட்டராக இருக்கும். இந்த ஒரு 2 ஸ்கிராட்ச் இல்லாமல் நிற்குது. ஆமாம், வண்டி நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு. சூப்பர். எத்தனை ஓனர்? பொள்ளாச்சி வண்டி தான் உங்களுக்கு. சிங்கிள் ஓனர்ஷிப். சிங்கிள் ஓனருங்களா? சிங்கிள் ஓனர்ஷிப். சூப்பர். இந்த வண்டி என்ன ரேட் பண்ணுறீங்க? இந்த வண்டி நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 3,25,000 வரும். 3,25,000. இது நெகோஷியபிள்ங்களா? ப்ரைஸ் எல்லாமே ஃபிக்ஸட் தான் உங்களுக்கு. ஃபிக்ஸடுங்களா? ஃபிக்ஸட் தான். சேம் அதே மாதிரி நம்ம கிட்ட எடுக்கிறதுனால என்ன பெனிஃபிட்னா உங்களுக்கு 30 days ரிட்டர்ன் பாலிசி
இருக்குது உங்களுக்கு. டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அப்ளை பண்ணுவாங்க. அதே மாதிரி உங்களுக்கு உங்கள் ப்ரொஃபைல் கரெக்டாக இருந்துச்சுன்னா மேக்ஸிமம் ஃபண்டிங் 6 years வரைக்கும் பண்ணி கொடுப்பாங்க. நீங்கள் எடுக்கிற வண்டியை பொறுத்து மாறும். அதே மாதிரி உங்களுக்கு வண்டி ஃப்ளட் எஃபெக்ட் ஆனது, மீட்டர் டேம்பர் ஆனது, மேஜர் இம்பாக்ட் ஆன வெஹிக்கிள்ஸ் இருக்குது, அது எல்லாமே சர்டிஃபைடு உங்களுக்கு இங்கே நிற்கிற வண்டி எல்லாமே. சூப்பர். இதுக்கு லோன் பண்ண எவ்வளோ போலாங்க? லோன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் கஸ்டமர் ப்ரொஃபைல் நல்லா இருந்துச்சுன்னா 90% 95% வரைக்குமே பண்ணலாம். எல்லா வண்டிக்குமே அப்படி தான்? எல்லா வண்டிக்குமே அப்படி தான். கஸ்டமர் ப்ரொஃபைல் நீட்டாக இருந்துச்சு அப்படின்னா, இன்கேஸ் அவங்க பிஸ்னஸ் பண்ணுறாங்க, ப்ரூஃப் எதுவும் இல்லை அப்படின்னா மேக்ஸிமம் ஒரு 70% வரைக்கும் ஃபண்டிங் ஆகும். சூப்பர். 30% அவங்க கட்டுற மாதிரி வரும். ஓகே. அடுத்த வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாருதி ஆல்டோ K10 2015 மாடல், சிங்கிள் ஓனர்ஷிப், 42,000 ஓடி இருக்குது. வண்டி எதுவுமே நீட்டாக இருக்கும் உங்களுக்கு. அதே மாதிரி டயர் பாயிண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா இதுவும் உங்களுக்கு 65 to 70% மேலேயே இருக்கும். கிரே கலர் வெஹிக்கிள். இதோட அவுட்டர் அப்பியரன்ஸும் நீட்டாக இருக்கும். எப்படின்னா ஹெட்லைட் பாலிஷ் மட்டும் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. வண்டியில் வேறு ஏதாவது ஒர்க் இருக்குது? ஒர்க்கெல்லாம் எதுவுமே இல்லை உங்களுக்கு. இன்ஜின் எல்லாமே ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது உங்களுக்கு. ஏன்னா கிலோமீட்டர் கம்மி. ஏன்னா K10 இந்த கிலோமீட்டர் கிடைக்கிறது ரொம்ப ரேர். ஏன்னா மோஸ்ட்லி கிலோமீட்டர்ஸ் ஓட்டிடுவாங்க, மார்க்கெட்டில் பெருசாக கிடைக்காது. ப்ரைஸ் உங்களுக்கு அது கொஞ்சம் ஹையராக தான் இருக்கும் உங்களுக்கு. எத்தனை கிலோமீட்டர் போயிருக்கு சொன்னீங்க? இது உங்களுக்கு 42,000 ஓடி இருக்கும் உங்களுக்கு. சர்வீஸ் ரெக்கார்டுங்களா? சர்வீஸ் ரெக்கார்டு இருக்குது, நம்ம செக் பண்ணிக்கலாம். ஓகே. ஏசி ஒர்க்கிங் நல்லா இருக்கு? ஏசி எல்லாமே உங்களுக்கு ஒர்க்கிங் நல்லா இருக்குது. வண்டியோட சிஸ்டம் வந்துடும் உங்களுக்கு VX வேரியன்ட். சூப்பர் சூப்பர். பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோ, ஃப்ரண்ட் ரெண்டும் வந்துடும். 2 பவர் விண்டோங்களா? ஃப்ரண்ட் 2 பவர் விண்டோ வந்துடும் உங்களுக்கு. பேக்கில் நார்மல் தான்? பேக்கில் நார்மல் வந்துடும். இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2,89,000 வரும் உங்களுக்கு. 2,89,000 சிங்கிள் ஓனர்ஷிப். மேட்டுப்பாளையம் ஸ்டேஷன் தான், லோக்கல் நம்பர் தான் உங்களுக்கு. சூப்பர். ஏன்னா நம்ம சென்னை வண்டி எடுத்துட்டீங்கனாலே ப்ரைஸ் உங்களுக்கு ஏறி தான் வரும் K10ங்கிறதுனால. அடுத்த ஆப்ஷன் அப்படி பார்த்துலாம். ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு Hyundai Eon ஒன்று இருக்குது உங்களுக்கு. சேம் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா 2017 மாடலு, மேக்னா ப்ளஸ் வேரியன்ட், சிங்கிள் ஓனர்ஷிப். கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 29,000 தான் ஓடி இருக்கு. 29,000 தான் ஓடி இருக்கு. இதுவும் சர்வீஸ் ரெக்கார்டோட இருக்கு உங்களுக்கு. சூப்பர். வண்டி இதுவுமே கிரே கலர். இதுவும் அவுட்டர் அப்பியரன்ஸ் நீட்டாக இருக்கும். இருந்தால் சின்ன சின்ன ஸ்க்ராட்ச் டென்ஸ் இருக்கும் உங்களுக்கு. ஓகே. சேம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு மீனம்பாக்கம் ரிஜிஸ்ட்ரேஷனு. வண்டி உங்களுக்கு சென்னை வண்டியுமே ஃப்ளட் எஃபெக்ட் இருக்குமோ அப்படின்லாம் நீங்கள் பயப்பட வேணாம். இந்த வண்டிக்கும் நீங்கள் 3 வருஷம் வரைக்கும் நம்ம கிட்ட வாரண்டி பிளான்ஸ் இருக்குது. கஸ்டமர் எப்படி வேணுமோ பர்ச்சேஸும் பண்ணிக்கலாம். சூப்பர். மெயின் இன்ஜின், கியர் பாக்ஸ், ஏசி, கம்ப்ரஸர் எல்லாமே ப்ரொடக்ஷன் வந்துடும். இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2,94,000 உங்களுக்கு. வண்டி நீட்டாகவே இருக்கும் உங்களுக்கு. ஓகே ப்ரோ. நம்ம பார்க்குறது உங்களுக்கு ரொம்ப டிமாண்டாக இருக்கிற வண்டி ஸ்விஃப்ட் தான் உங்களுக்கு. ஒயிட் கலர் வண்டி, LDA வேரியன்ட், 2012 சிங்கிள் ஓனர்ஷிப் உங்களுக்கு. கோயம்புத்தூர் ரிஜிஸ்ட்ரேஷன் தான். டீசல் வண்டி 82,000 தான் ஓடி இருக்கும் உங்களுக்கு. வண்டி எல்லாமே நீட்டாக இருக்கும். அந்த ஓல்டு லுக்குங்கிற ஃபீலே இருக்காது. வண்டியோட இன்ஜின் கண்டிஷனும் பக்காவாக இருக்குது. சேம் அதே மாதிரி இந்த வண்டியோட அவுட்டர் அப்பியரன்ஸ் வந்து டயர் பாயிண்ட்லேருந்து எல்லாமே உங்களுக்கு பெட்டராகவே இருக்குது. சேம் இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 4,37,000 உங்களுக்கு. 4,37,000. நீங்கள் வெளியே தாராளமாக செக் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா ஸ்விஃப்ட் டிசைர் டீசல் வண்டினாலே ப்ரைஸ் கொஞ்சம் ஹையராக தான் இருக்கும். ஆனால் வண்டியோட இது ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. ஐடியா இருக்கும்போது குயிக்காக வந்து விசிட் பண்ணி பார்த்துருங்க. ஏன்னா ஸ்டாக் இப்போ தான் வந்திருக்கு. அடுத்த மாடி ஒரு பட்ஜெட் செக்மெண்ட் தான். சேம் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா 2018 குவிட் கிளைமர் உங்களுக்கு. சென்னை ரிஜிஸ்ட்ரேஷன் வண்டி, 2018 சிங்கிள் ஓனர்ஷிப்பு. கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 47,000 தான் ட்ரிவன் ஆயிருக்கும் உங்களுக்கு. வண்டி எதுவுமே அவுட்டர் அப்பியரன்ஸ் நீட்டாகவே இருக்கும். டயர் பாயிண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அரௌண்ட் ஒரு 45 to 50% இருக்கும் உங்களுக்கு. எடுத்ததே மாற்றுற மாதிரி இருக்காது. அதே மாதிரி இன்டீரியர்லாம் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு கிளைமர் வேரியன்ட்டுனால டியூயல் டோனில் வரும். சேம் இன்டீரியருமே பார்த்தீங்கன்னா நீட்டாகவே இருக்கும் உங்களுக்கு. வண்டியோட சிஸ்டம் வந்துடும். சிங்கிள் ஏர் பேக் வந்துடும் உங்களுக்கு. ஏசி, பவர் ஸ்டாரிங், ஃப்ரண்ட் 2 பவர் விண்டோ வந்துடும் உங்களுக்கு. ஓகே. ஏசி நல்லா கண்டிஷன்? ஏசி எல்லாமே கண்டிஷன். நீங்கள் எடுத்து எந்த ஒர்க்கும் பண்ண வேண்டாம். எடுத்து நீங்கள் ரெடி டு டிரைவ் தான் நம்ம கிட்ட பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி வண்டியோட ரூஃப் ரீல்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஷோரூமோட வரது தான் உங்களுக்கு. ஓகே. என்ன ரேட் கோட் பண்ணுறீங்க? இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 3,13,000 உங்களுக்கு. ஏன்னா உங்களுக்கு 2018-19 நார்மல் வேரியன்ட் எடுத்தீங்கனாலே 340, 3.5 வரும். ஏன்னா இது 1000 cc சிங்கிள் ஓனர், கிலோமீட்டர் 47,000 தான் ஓடி இருக்கு. ப்ரைஸ் உங்களுக்கு பெட்டராகவே கோட் பண்ணியிருக்காங்க. ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா i20 Li. இந்த வண்டியோட டீடைல்ஸ் பார்த்துட்டிங்கன்னா 2016 மாடல், சிங்கிள் ஓனர்ஷிப்பு, 85,000 ஓடி, 71,000 ஓடி இருக்கு. அதே மாதிரி ஆஸ்டா ஆப்ஷனல் உங்களுக்கு. வண்டியோட ஃபுல் ஆப்ஷன்ஸோட வந்துடும் உங்களுக்கு. அலாய் வீல்ஸ் வந்துடும், கீழே சென்ட்ரி, பட்டன் ஸ்டார்ட்டு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டச் ஸ்க்ரீன், ரிவர்ஸ் கேமரா, சென்சார்ஸ் எல்லா ஆப்ஷனும் வந்துடும். டாப் அண்ட் வேரியன்ட். இது டாப் அண்ட் வேரியன்ட். ஏர் பேக் எத்தனை வரும்? ஏர் பேக் வந்து டியூயல் ஏர் பேக்ஸ் வந்துடும் உங்களுக்கு. டுவல். அதே மாதிரி ஏசி ஆட்டோ கிளைமேட் கண்ட்ரோல் வந்துடும். சீட் ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட், ஸ்டேரிங் அட்ஜஸ்ட்மெண்ட், ரியர் ஏசி வென்ட்ஸ் வந்துடும் உங்களுக்கு. கோல்டு க்ளவ் பாக்ஸ் வந்துடும். நேவிகேஷனோட வந்துடும் உங்களுக்கு. இந்த வண்டியோட உங்களுக்கு மார்க்கெட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2016 ஆஸ்டா ஆப்ஷன் குறைஞ்சது 5.15, 5.5 மேலே தான் வண்டி. அது ஃபுல் ஆப்ஷனுங்கிறப்போ உங்களுக்கு 5.80 வந்துடும். நம்ம காஸ்ட் நிஃபரில் கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 4,85,000 சிங்கிள் ஓனர்ஷிப்பு. கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 71,000 தான் ஓடி இருக்குது. வண்டியோட அவுட்டர் அப்பியரன்ஸும் சரி, இன்டீரியர் வண்டியோட கண்டிஷன்ஸ் எல்லாமே பெட்டராகவே இருக்கும் உங்களுக்கு. சூப்பர். அடுத்து நம்ம பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா ஸ்விஃப்ட். நம்மக்கிட்ட 2 வண்டி இருக்குது. சேம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டி ஃபஸ்ட்டு பார்த்துடுவோம். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா 2021 பெட்ரோல் ஆட்டோமேட்டிக் ZXi ப்ளஸ் வேரியன்ட், ஃபுல் ஆப்ஷன் வண்டி. பெட்ரோல் ஆட்டோமேட்டிக் இப்போ நியூ போகிறீங்கன்னா உங்களுக்கு அரௌண்ட் 10 above வருது உங்களுக்கு. இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா க்ரூஸ் கண்ட்ரோலோட வந்துடும். ப்ரொஜெக்டர், ஹெட்லாம்ப்ஸ், DRL, டைமண்ட் கிட்ட அலைவீல்ஸோட வந்துடும் உங்களுக்கு. கீழே சென்ட்ரி, பட்டன் ஸ்டார்ட் எல்லா ஆப்ஷனும் வந்துடும். இதுவும் சிங்கிள் ஓனர்ஷிப்பு. கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 71,000 இருக்குது. இதுவுமே ஷோரூம் ரெக்கார்டு. சேம் இதோட வண்டியோட இன்டீரியரும் பார்த்துடுங்க அப்படியே.
ஒரிஜினாலிட்டி அப்படியே இருக்கும் உங்களுக்கு. டச் ஸ்க்ரீனோட வந்துடும், க்ரூஸ் கண்ட்ரோலோடவே வந்துடும் உங்களுக்கு. ஏன்னா 21 மாடல்லேருந்து க்ரூஸ் கண்ட்ரோல் வந்துடும், ஐடில் ஸ்டாப் ஸ்டார்ட் வந்துடும் உங்களுக்கு, ட்ராக்ஷன் வந்துடும், எல்லா ஆப்ஷனுமே வந்துடும் உங்களுக்கு. அட்டகாசம் இருக்குண்டியா கண்டிப்பாக. ஏன்னா உங்களுக்கு வண்டி நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. இந்த வண்டியோட ப்ரைஸ்மே பார்த்தீங்கன்னா ஹைலைட் ஆனது தான். நீங்கள் வெளியே செக் பண்ணி பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி 7 ரூபா எல்லாமே மினிமம் 7 ரூபா கோட் பண்ணுவாங்க. நம்ம கார் 24ல் 6,05,000 நம்ம இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணுறோம். அடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நியூ ஸ்விஃப்ட் உங்களுக்கு 2021 மாடல் செகண்ட் ஓனர்ஷிப் ZXi வேரியன்ட். டாப் எண்டுக்கு ஒரு வேரியன்ட் கம்மி. இது பார்த்தீங்கன்னா செகண்ட் ஓனர்ஷிப்பில் இருக்குது, 65,000 ஓடி இருக்குது. இந்த வண்டிக்கு நம்ம கோட்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 6,19,000 உங்களுக்கு. அடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெனால்டில் குவிட் உங்களுக்கு 2022 மாடல் சிங்கிள் ஓனர்ஷிப் RXT ஆப்ஷனல் டாப் எண்ட் வேரியன்ட் பெட்ரோல் ஆட்டோமேட்டிக். இந்த வண்டியோட கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா வெறும் 18,000 தான் ஓடி இருக்குது. வண்டியோட அவுட் அப்பியரன்ஸும் சரி இன்டீரியரும் சரி ஒரிஜினாலிட்டி அப்படியே இருக்கும். ஏன்னா நியூ வண்டி இந்த வண்டியோடது போயிட்டீங்கன்னா 7 ரூபா வரும் உங்களுக்கு. ஏன்னா ஃபுல் ஆப்ஷன் வண்டி 1000 cc. இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 4,12,000 ரூபா. 4,12 தான் உங்களுக்கு. ஓகே, ப்ரைஸ் எல்லாமே கொஞ்சம் பெட்டராகவே உங்களுக்கு கோட் ஆயிருக்கு. அதே வெளி மார்க்கெட்டில் யூஸ்டு மார்க்கெட்னா இதோட ப்ரைஸ் 4,80க்கு மேலே தான் இருக்கும் உங்களுக்கு. எங்கேனாலும் நீங்கள் செக் பண்ணியே பார்க்கலாம். இப்போ வண்டி எடுக்கிறது எல்லாமே இனிஷியல் அமௌண்ட் எவ்வளோ வருங்க? இப்போது ப்ரொஃபைல் பொறுத்து உங்களுக்கு பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு மூவ் ஆகும். கஸ்டமர் இன்கேஸ் சேலரிடாக இருக்காங்க, பேங்க்கில் கிரெடிட் ஆகுது, பே ஸ்லிப் எல்லாமே இருக்குது, ப்ரீவியஸாக எந்த டிஃபால்ட் இல்லைனா மேக்ஸிமம் ஃபண்டிங் பண்ணி கொடுத்துருவோம். சூப்பர். இன்கேஸ் வந்து ஏதாவது டிஃபால்ட் இருக்குனாலும் பண்ணி கொடுத்துருவாங்க. ஒரு 2 days மட்டும் டைம் ஆகும் உங்களுக்கு. மேக்ஸிமம் உங்களுக்கு டவுன் பேமெண்ட் ஒரு 5 லட்ச ரூபாய் பார்க்குறீங்கன்னா ஒரு 80 to 90 ரூபா டவுன் பேமெண்ட் மட்டும் பிளான் பண்ணிக்கிங்க, கொஞ்சம் பெட்டராக இருக்கும். சூப்பர். அடுத்த வண்டி பார்த்தீங்கன்னா செலரியோ உங்களுக்கு 2023 மாடல் சிங்கிள் ஓனர்ஷிப் VXi வேரியன்ட்டு. கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே பார்த்தீங்கன்னா 26,000 தான் ஓடி இருக்கு. சேம் இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் வந்துட்டு உங்களுக்கு 4,89 வருது உங்களுக்கு. வண்டி புது வண்டி மாதிரி நிற்கிது. நியூ வண்டி தான் உங்களுக்கு. கிலோமீட்டரும் 26,000 தான் ஓடி இருக்கு. சிங்கிள் ஓனர் தான் உங்களுக்கு. சூப்பர். சர்வீஸ் ரெக்கார்டு சர்வீஸ் ரெக்கார்டு இருக்கு. இங்க இருக்கிற வண்டி மோஸ்ட்லி எல்லா வண்டிக்குமே சர்வீஸ் ரெக்கார்டும் வந்துடும் உங்களுக்கு. ஏன்னா உங்களுக்கு இன்கேஸ் வண்டியில ப்ராப்ளம்ஸ் இருக்கு அப்படின்னா 3 வருஷம் வரைக்கும் வாரண்டி நம்ம ஆட் ஆன் பண்ற மாதிரி ஆப்ஷன் வச்சுக்க மாட்டோம். இங்க இருக்கிறது எல்லாமே சர்டிஃபைடு உங்களுக்கு. சூப்பருங்க. அடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நியூ i20 2022 மாடல் திருப்பூர் வண்டி சிங்கிள் ஓனர்ஷிப். ஆஸ்டா ஆப்ஷனல் உங்களுக்கு. ஆட்டோமேட்டிக் 80 கியர் பாக்ஸ். இது ஃபுல் ஆப்ஷனோட வந்துடும். 6 ஏர் பேக்ஸோட வந்துடும், சன்ரூஃப் வந்துடும் உங்களுக்கு, அலாய் வீல்ஸ் வந்துடும், கீழே சென்ட்ரி, பட்டன் ஸ்டார்டர், ரியர் ஏசி வென்ட்ஸ் எல்லா ஆப்ஷனும் வந்துடும். இந்த வண்டியோட நியூ போறீங்கன்னா அரௌண்ட் 13 வரும் உங்களுக்கு. இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ற பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 8,50,000 ரூபா உங்களுக்கு. 850. ஓ சூப்பர் சூப்பர். என்ன மாடல் சொன்னீங்க? 2022 மாடல். 22 3 ஓனர்ஷிப். 3 வருஷம் தான் ஆகுது. 3 வருஷம் தான் ஆகுது உங்களுக்கு. பிரைஸ் உங்களுக்கு டீசென்ட்டான பிரைஸ் உங்களுக்கு. ஏன்னா வெளி மார்க்கெட்ல நம்ம எலைட் போயிட்டு பழைய மாடல் போயிட்டீங்கனாலே கிட்டத்தட்ட 7-7.5 வரைக்கும் கோட் ஆயிட்டு இருக்கு அந்த வண்டியோட பிரைஸ். சன்ரூஃபோட இருக்கும் உங்களுக்கு. 6 ஏர் பேக்ஸோட வந்துடும். வண்டி இன்ஜினும் ஸ்மூத்தா இருக்கும் உங்களுக்கு. ஓகே. வண்டி ஒயிட் கலரு, அதே மாதிரி லோக்கல் ரெஜிஸ்ட்ரேஷன் உங்களுக்கு. அடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா எர்டிகா. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நல்ல டிமாண்டில் இருக்கிற வண்டி உங்களுக்கு. அதுவும் நம்ம டீசல் வண்டி தான் கொண்டு வந்திருக்கோம். பெட்ரோல் மேனுவல் உங்களுக்கு. 17 மாடலு ZDI ப்ளஸ் உங்களுக்கு. சிங்கிள் ஓனர்ஷிப்பு ஒசூர் வண்டி. கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 84,000 ஓடி இருக்குது. இதுவுமே உங்களுக்கு ரெக்கார்டோட தான் இருக்குது. இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 7,80,000 ரூபா வரும் உங்களுக்கு. 7,80ங்களா? 7,80 உங்களுக்கு. எத்தனை ஏர் பேக் வருதுங்க? ஏர் பேக் வந்துட்டு இதில் உங்களுக்கு டியூவல் ஏர் பேக்ஸ் வந்துடும் உங்களுக்கு. ஃபுல் ஆப்ஷன் வண்டி. டியூவல் ஆப்ஷனும் வந்துடும். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா வண்டி இன்டீரியரும் நீட்டாக இருக்கும், எக்ஸ்டீரியரும் நீட்டாக இருக்கும். நீட்டாக மெயின்டைன் பண்ணி தான் ஓட்டிருக்காங்க. வண்டி நீங்கள் லைவ் வந்து இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணி பார்த்தாலும் எடுத்துகிட்டு போயிடுவீங்க. 7 சீட் மாதிரி தான் இருக்கும். 7 சீட்டர் உங்களுக்கு. சூப்பர். டயர்ஸ் இருக்கு. அலாய் வீல்ஸோட வந்துடும் உங்களுக்கு. டயர்ஸ் எல்லாமே யோகோமோ பிராண்டட் டயர்ஸ் தான் போட்டிருக்காங்க உங்களுக்கு. அதோட பர்சன்டேஜ் உங்களுக்கு அதுவும் 60-65% மேலேயே இருக்குது உங்களுக்கு. சூப்பருங்க. ஏசி வரைக்கும் குட். ஏசி எல்லாமே உங்களுக்கு கண்டிஷன் எல்லாமே பெட்டராக இருக்குது. எடுத்தது எந்த செலவும் நீங்கள் பண்ண வேண்டாம். ஆயில் சர்வீஸ்லேருந்து எல்லாமே நான் பண்ணி தான் வச்சுருக்கோம். சூப்பர். எடுத்தது ரெடி டு டிரைவ் தான் உங்களுக்கு. அடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா டாடா நெக்ஸான். ஏன்னா டாட்டாவில் இப்போ தான் உங்களுக்கு ஒரு புது வண்டி நம்ம பார்க்குறோம். சேம் இந்த நெக்ஸான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேஃப்டிலையும் பெட்டராகவே இருக்குது. வண்டி ரீசேலும் நல்லாவே போயிட்டு இருக்கு. ஏன்னா புது வண்டியோட சேலும் ஹைப்லேயே இருக்குது. இந்த வண்டியோட டீல்ஸ் பார்த்துட்டிங்கன்னா 2021 மாடல் XZ ப்ளஸ் உங்களுக்கு. ஃபுல் ஆப்ஷன் வண்டி. சன்ரூஃப் மட்டும் உங்களுக்கு இந்த டாப் எண்டில் வராது. ஏன்னா நம்ம டாட்டா போகும்போது ஆப்ஷனல் தான் உங்களுக்கு. சன்ரூஃபோட வேணாலும் நீங்கள் மூவ் ஆன் ஆகிக்கலாம். அதே மாதிரி இந்த வண்டியோட பார்த்தீங்கன்னா ஃபுல் ஆப்ஷன் வண்டி. ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப்ஸ் வந்துடும், DRLs வந்துடும், ஃபாக் லைட் வந்துடும் உங்களுக்கு. வண்டியோட அவுட் அப்பியரன்ஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. கிலோமீட்டர்ஸ் உங்களுக்கு எதாவது ஐடியா இருக்கா? இவ்வளோதான் ஓடி இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு எதாவது ஐடியா இருக்கா? ஒரு 60-70 போயிருங்களா? கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 72 ஓடி இருக்கும் உங்களுக்கு. 72. ஆனால் அந்த கிலோமீட்டர்ஸ் ஒரு ஃபீலே இருக்காது வண்டி பார்த்தீங்கன்னா. ஆமாம். ஏன்னா நீட்டாக ஷோரூம் ரெக்கார்ட் தான் உங்களுக்கு. அதே மாதிரி டயர்ஸ் எல்லாம் இப்போ தான் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதுவே பார்த்தீங்கன்னா கான்டினென்டல் டயர்ஸ் தான் போட்டிருக்காங்க. இது ஒரு டயர் குறைஞ்சது 8,000 வரைக்கும் வரும் உங்களுக்கு. ஒரு டயர் மட்டும். ஏன்னா நீட்டாக மெயின்டைன் பண்ணி தான் ஓட்டிருக்காங்க. சேம் இதுவுமே உங்களுக்கு வண்டியோட கண்டிஷன் பக்காவாக இருக்குது. இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 7,16,000. சூப்பர். வர்த்து தான் உங்களுக்கு. ஏன்னா நீங்கள் XZ ப்ளஸ் நீங்கள் போயிட்டீங்கனாலே மோஸ்ட்லி மார்க்கெட்டில் 21 மாடல்னால 8 ரூபாய்க்கு மேலே தான் இருக்கும். இதோட வண்டியுமே ப்ரைஸ் வந்து பெட்டராகவே இருக்கும் உங்களுக்கு. அடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ட்ரைபர் உங்களுக்கு. நம்ம கிட்ட கிட்டத்தட்ட 3-4 வண்டி கிட்ட இருக்கு. இந்த வண்டி பற்றி பார்த்துருவோம். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2021 மாடல் சிங்கிள் ஓனர்ஷிப்பு. கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா வெறும் 18,000 தான் ஓடி இருக்கு உங்களுக்கு.
டயர்ஸ் எல்லாமே வண்டியோட வந்தது RXZ உங்களுக்கு ஃபுல் ஆப்ஷன் வண்டி. 22 பேருங்களா? 18,000 தான். 18 சாரி 21 மாடல் உங்களுக்கு. ஓகேங்க. ஃபுல் ஆப்ஷன் வண்டி. இப்போ நியூ போறீங்கன்னா இதுவும் 10 வரும் உங்களுக்கு. 10 வருது. 10 வருது உங்களுக்கு. சேம் அதே மாதிரி கிலோமீட்டர் ரொம்ப லெஸ் டிரைவன் தான் உங்களுக்கு. இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ற பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 5,71,000 வரும் உங்களுக்கு. வண்டி வந்து 571 உங்களுக்கு. சிங்கிள் ஓனர் தானே? சிங்கிள் ஓனர்ஷிப் தான் உங்களுக்கு. சூப்பருங்க. ஃபுல் ஆப்ஷன் வண்டி. ரியர் வைப்பர்ஸோட வந்துடும் உங்களுக்கு. ரிவர்ஸ் கேமரா, டச் ஸ்கிரீனு எல்லா ஆப்ஷனும் வந்துடும் உங்களுக்கு. சூப்பர். அடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா டாடா நெக்ஸான் உங்களுக்கு. இது வந்துட்டு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் 2019 மாடல் ப்ளூ கலர் வெஹிக்கிள். வண்டியோட அவுட்டர் அப்பியரன்ஸும் சரி இன்டீரியரும் சரி ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கும். இது வந்து XM வேரியன்ட் உங்களுக்கு. இது உங்களுக்கு மோஸ்ட்லி எல்லா ஆப்ஷன் வந்துடும். உங்களுக்கு நார்மல் சிஸ்டம் வந்துடும், டியூவல் ஏர் பேக் வந்துடும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வண்டியோட அவுட்டர் அப்பியரன்ஸ் எல்லாமே நீட்டாகவே இருக்குது. சேம் இந்த வண்டி கிலோமீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா வெறும் 49,000 தான் ட்ரிவன் ஆயிருக்கு. வண்டியோட அவுட்டர் அப்பியரன்ஸ் நியூ லுக்கில் அப்படியே இருக்கும் உங்களுக்கு. அதே மாதிரி உங்களுக்கு வண்டி பெருசாக வெயிலையும் நிற்கல. வண்டி எல்லாமே நீட்டாகவே மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 6,17,000 உங்களுக்கு. 6,17. ஓகே. புது வண்டி போனால் எவ்வளோ வருது? புதுசு நீங்கள் மோஸ்ட்லி எடுத்துட்டீங்கன்னா 10 ரூபாய்க்கு மேலே தான் ஸ்டார்ட் ஆகுது. 10-11 ரூபா தான் ஸ்டார்ட் ஆகுது. அதே டாப் எண்ட்லாம் போயிட்டீங்கன்னா இப்போ 18 அதே 19 லட்ச ரூபா வருது உங்களுக்கு. ஓகே. இந்த வண்டியோட ப்ரைஸ்மே உங்களுக்கு பெட்டராக இருக்கும். ஏன்னா நீங்கள் நியூ வெஹிக்கிள் போறீங்கன்னா இந்த ப்ரைஸ்க்கு உங்களுக்கு சின்ன வண்டிக்கு தான் வரும். அதுக்கு நம்ம SUV டைப்ல எடுத்துகிட்டு போயிடலாம். கிலோமீட்டரும் கம்மி உங்களுக்கு. சூப்பர். அடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா மாடி டாட்டாவில் ஒரு வண்டி. நல்லா உங்களுக்கு பீக் சேலில் இருக்கிறது டாடா பஞ்ச் உங்களுக்கு. மதுரை வண்டி 2022 மாடல் சிங்கிள் ஓனர்ஷிப்பு பெட்ரோல் மேனுவல் உங்களுக்கு. கிலோமீட்டர் 36,000 தான் ஓடி இருக்குது. டயர் பாயிண்ட்லேருந்து எல்லாமே உங்களுக்கு கண்டிஷன்ஸ் பெட்டராகவே இருக்குது. வண்டி ஒரிஜினாலிட்டி அப்படியே இருக்கும். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஃபுல் ஆப்ஷன் வண்டி அலாய் வீல்ஸோட வந்துடும் உங்களுக்கு. அதே மாதிரி இன்டீரியர் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு அடிஷ்னலாக அவங்க சீட் கவர்ஸ் அடிஷ்னலாக போட்டிருக்காங்க உங்களுக்கு. டியூவல் ஏர் பேக், ABS வந்துடும். டச் ஸ்க்ரீன், ரிவர்ஸ் கேமரா, சென்சர்ஸ் எல்லா ஆப்ஷனும் வந்துடும் உங்களுக்கு. வண்டி இன்டீரியரும் நீட்டாக இருக்கும் உங்களுக்கு. ஓகே. இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 6,52,000 உங்களுக்கு. 6,52 ஃபுல் ஆப்ஷன் வண்டி உங்களுக்கு. சூப்பர். அடுத்த ஆப்ஷன் நம்ம பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹிண்டா எக்ஸ்டர் உங்களுக்கு 2023 மாடல் ஃபுல் ஆப் உங்களுக்கு மிடில் வேரியன்ட் ஆப்ஷனல் சிங்கிள் ஓனர்ஷிப்பு. கிலோமீட்டர் வரும் 14,000 தான் ஓடி இருக்குது. டயர் பாயிண்ட்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே பிராண்ட் நியூவில் அப்படியே இருக்கும். இதுவுமே பார்த்தீங்கன்னா 6 ஏர் பேக்ஸோட வந்துடும் உங்களுக்கு. ஓ, எல்லாம் நிறைய வண்டி உங்களுக்கு லோ கிலோமீட்டர் ஒன்று வண்டி லோக்கல் நம்ம எடுக்கிறது பார்த்தீங்கன்னா செலக்டிவாக தான் எடுப்போம் உங்களுக்கு. ஃபில்ட்ரேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம வெளியே நம்ம சேல் பண்ணிடுவோம். இங்கே இருக்கிறது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப லெஸ் ட்ரிவன் கிலோமீட்டர்ஸ் தான் உங்களுக்கு சர்டிஃபைடோட இருக்கும் உங்களுக்கு. சூப்பர். இந்த வண்டியோட ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா பெட்டரான ப்ரைஸ் தான் உங்களுக்கு. நியூ வெஹிக்கிள் இப்போ அரௌண்ட் நீங்கள் யூஸ்டு மார்க்கெட்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா இதோட ப்ரைஸ் 7க்கு மேலே போயிட்டு இருக்கு. நம்ம இந்த வண்டி கோட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா 6,30,000 உங்களுக்கு. சூப்பருங்க. 6,30 சிங்கிள் ஓனர் வெறும் 14,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு உங்களுக்கு. பெட்டர் ஆப்ஷன். ஓகேங்க. நம்ம கார்ஸ் 24 சிங்கிள் ஒரு பிரான்ச்சில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 80 வண்டி பக்கம் இருக்குதுங்க. ஆனால் 80 வண்டியை நம்ம பார்க்க முடியாது. குறிப்பிட்ட ஒரு 18 வண்டி நம்ம பார்த்துட்டு இருக்கோம். எல்லா வண்டியுமே இப்போ சூப்பரான தரமான வண்டி இருக்குது. அது சிங்கிள் ஓனர் வண்டி, லோ கிலோமீட்டர் ஓடின வண்டி, எல்லாமே அருமையான வண்டிங்க. புது காருக்கும் ரேட்டு பழைய காருக்கும் ரேட்டு கம்பேர் பண்ணி சொல்லியிருந்திருக்காங்க. நீ புது கார் போகிறத விட நம்ம வந்து பழைய காருக்கு போய்க்கலாம். எல்லாமே கண்டிஷனாக லோ கிலோமீட்டர் பார்த்து 80,000 கிலோமீட்டர் ஓடின வண்டி இருக்குது. இந்த மாதிரி வண்டியில் இருக்குது. இந்த வீடியோவில் பார்த்த கார் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருந்தா உடனே கால் பண்ணிடுங்க. ஏன்னா இந்த தீபாவளியில் நிறைய பேர் கார் எடுக்க போகிறாங்க. உங்கள் பட்ஜெட் தகுந்த மாதிரி இந்த வீடியோவில் கார் இருந்துச்சுன்னா கால் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த கார் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. மறக்காமல் இந்த வீடியோ எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு புதிய வீடியோட சந்திக்கிறேன். அது வரைக்கும்